மனமே சுவையே துதிசை கிறிஸ்தே சுவையே துதிசை நீ மனமே சுகுமாரன் மையாத கிறிஸ்து சுந்தர மிகுந்த சவுந்தரானந்தம் இயேசுவையே. ஐயா அவர்கள் ஜெபித்து இந்த எளிய வரவேற்பு நிறைவேறும். அதை தொடர்ந்து சில நிமிடங்களிலே சரியாக 2 மணி அளவிலே பண்டிகை ஆராதனை தொடங்கும். ஐயா அவர்கள் ஜெபித்து. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் வள்ளி அம்மாள்புரம் சபையினுடைய 50 ஆண்டுடைய தோத்திர பண்டிகையை பங்கு பெறுவதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்போடு அழைத்த சபையினுடைய குருவானவர் சேகர குருவார், ஏனைய சேகரத்துக்குட்பட்ட குருவானவர்கள், இந்த தோத்திராதனை பங்கு பெற்ற எல்லோரையும் ஆண்டோர் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளுடைய பண்டிகை நிகழ்வு ஆசீர்வாதமாக இருக்கு நாம் வேண்டுதல் செய்வோமாக. பேரன்புமிக்க அன்பு கடவுளே, இந்த நாளின் பிற்பகல் வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். நாட்களையும் காலங்களையும் ஈவாக தருகின்றேன். உம்முடைய திருவிழச்சத்தின்படி நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும்படியாக இதுகாரும் பாராட்டிய உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகின்றோம். எங்களுடைய சேகர சபையினுடைய 50வது தோத்திர பண்டிகை நிமித்தமாக இந்த நாளை சிறப்பிக்கும் முகமாக சேகரத்தினுடைய குருவானவர், ஏனைய குருவானவர்கள், சபையினுடைய பொறுப்பாளர்கள், இறைமக்களாக இந்த பரிசுத்த ஆலயத்திலே வந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் 50வது பொன் விழாவை முன்னிட்டு நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளும் ஆண்டுடைய பார்வையிலே பரிசுத்தமாக இருக்கட்டும், ஏற்புடையதாக இருக்கட்டும். கடந்து வந்த பாதைகள் நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், ஆண்டுடைய சமாதானத்தோடு கடந்து செல்ல கிருபை தாரும். வந்திருக்கின்ற எல்லோரையும் ஆசீர்வதியும் இன்னும் வர இருப்போரையும் கொண்டு செலுத்த வேண்டும் என்று ஆடுகின்றோம். ஆண்டோட நாம மாத்திரம் மகிமைப்பட எங்களை தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் வேண்டுதலுக்கும் விருப்பங்களுக்கும் மேலான காரியங்களை எங்கள் ஒவ்வொரு வாழ்வின் செய்து நிறைவேற்ற அருள் செய்கின்றவராக இருக்கின்றேன். உடைய தூய பிரசன்னம் உங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று தந்தை, மைந்தர், தூய ஆவியர் திருப்பெயரிலே மிக பணிவோடு வேண்டுகின்றோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்கள். இன்னும் சில நிமிடங்களில் பண்டிகை ஆராதனை ஆரம்பமாகும். யாவரும் ஜெபத்தோடு காத்திருக்கவும். யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வள்ளியம்மைபுரம் சேகரத்தின் 50வது ஸ்தோத்திர பண்டிகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டவரே எங்களை வழிநடத்தினீர், எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 50வது ஆண்டு ஸ்தோத்திர பண்டிகை இந்த நாளிலே
ஆண்டவரை நாங்கள் ஆசரிக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பலத்துக்காக சுகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை பணிந்து கொள்கின்ற வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தெய்வ ஊழியர்களாக இறை மக்களாக ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய அருள் பிரசன்னம் எங்களை வழிநடத்தியருள வேண்டும் என்று இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பரமபிதாவே. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி ஆராதனைக்கு ஆரம்பமாக கீதம் 361 பாடுவோம். கீதம் 361 யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். ஜீவன் பெற்றிருக்கும் கணக்கில்லா உயிர்களே பணிந்து போற்ற உங்களுக்கும் என் நேரமும் அடுக்குமே துதியாயும் சத்தமும் ஓர் மீத்தெழும்பி யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி,
சீயோனே, உன் தேவனை துதி. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசித்தமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். நாம் நின்றபடியே பின்வரும் வேத வசனங்களை முறையாக வாசிப்போம். பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்தபோது சேற்றுக்கால பண்டிகையை ஆசரிப்பாயாக. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெயர் பண்ணுவேன். கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். பசியுள்ளவரிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஜெபம் பண்ண கடவோம். நாம் நமது ஆண்டவரிடம் நமது பாவங்களை அறிக்கை செய்வோமாக. அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்யும் ஆண்டவரே, பூமியை மனு குலத்திற்கு கொடுத்து பராமரிக்கும் பொறுப்பை தந்தீர். நாங்களோ நீர் படைத்த இயற்கையை எங்கள் ஆடம்பரங்களுக்காக அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி மோசமான கால சூழ்நிலைக்கும் இயற்கையின் பயங்கர மாற்றத்திற்கும் காரணமானோம். நிலம், நீர், காற்று மண்டலம் மற்றும் எங்கள் உள்ளத்தையும் மாசுபடுத்தினோம். இந்த குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம். என் நீதிகள் என் கண்கள் முன்னே இடையிடாதிருக்கையிலே உஞ்சன் மீதும் கிருபை பூமியும் பேரிலே உஞ்சன் மீதும் கிருபை பூமியும் பேரிதே உத்தமமனமுடையோ எனையாளும் எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே எங்களை போன்று சாயலிலே நீர் படைத்த சக மனிதர்களிடம் அன்பு கூறத் தவறியதையும் நாங்கள் குற்றமுடையவர்கள் எனவே பிறர் குற்றங்களை மன்னித்து அவர்களுடன் கூடி வாழ மறுத்த சூழ்நிலைகளையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பிற்காக கெஞ்சுகிறோம். பல ஆசையை நீக்கி தீமை பல ஆசையை நீக்கி சாமி என்னை உமக்காலயமாகி சாமி என்னை உமக்காலயமாக்கி கிருபை புரிந்தனையாய் பரவே
கிருபை போரே கனையா நீதம் கிருபை போரே கனையா நிப்பாரனே கிருபை போரே கனையா. நீங்கள் எங்களை நம்பி ஒப்பு கொடுத்த பணிகளில் அக்கறையின்றி இருந்தமைக்காகவும் எங்கள் சுய நலத்திற்காக பிறருக்கு கேடு செய்ததை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். சுய மரமுற்றும் சுட்டரிக்க வேண்டுமே தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேண்டுமே நியாயமாலையாகி நின்றும் மனமதை கேளுமே ஆயனே அடியார்களின் அடைக்கலமே திறந்தருளும் பல நமதில் வானவனி ஞானமுள்ள அல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த மகிமையின் ஆலயத்தை மறந்து போன நாட்களையும் உமோடு ஐக்கியமாக்கும் திருவிருந்தை புறக்கணித்த சூழ்நிலைகளையும் உமக்கு செலுத்த வேண்டிய நன்றி காணிக்கைகளை செலுத்தாத நாட்களை நினைத்து மன்னிப்பிற்காக மனம் வருந்தி கெஞ்சுகிறோம். பாவியேற்றும் கவிமன்றாட்டு பரிந்து கேளையா தயை புரிந்து மேலையா பரிந்து கேளையா தயை புரிந்து மேலையா இறங்கும் இறங்கும் கருணை வாரி ஏசுராஜனே பாவநாசனே சனே ஏசுராஜனே பாவநாசனே சனே. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்பொழுதும் இந்த பரிசுத்தமான ஆலய விழாகத்தில் வந்திருக்கிறோம். பணிவோடு கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையிலும் பக்தியுள்ள பரிசுத்தமான பாடல் வழியாக உண்மையான மனசாட்சியோடு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்திருந்தோம் என்றால் ஆண்டவர் அருளுகின்ற பாவ மன்னிச்சதை அவர் அருளால் நாம் பெற்றுக்கொள்வோம். பாவங்களை மன்னிக்க தயப்பெருத்த இரக்கமுள்ள நமது ஆண்டவர் உண்மையாய் குற்றங்களை உணர்ந்து பாவ அறிக்கை செய்யும் உங்களை மன்னித்து தம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நிலையான பரிசுத்த வாழ்வை கட்டளையிட்டு நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு அருளி செய்வராக. ஆமென். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உன் சுத்தமுள்ள ரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே உன் சுத்தமுள்ள ரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதிப்போமாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். எங்களுக்கு வயல் நிலங்களை தந்து தேவையான மழையை பொழிந்து அவற்றின் வழியாய் நல்ல பலனை கட்டளையிட்டு அன்றொன்று அப்பத்தை தந்து வருவதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். படைத்தாய்
ஸ்தோத்திரம் ஏற்குணனே ஸ்தோத்திரம் அடியா இறங்கிடுவாய் ஸ்தோத்திரம் ஆனேசா. இயற்கை வளங்களையும் எழில்மிகு காட்சிகளையும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் மகிழ்வு தரும் ஜீவராசிகளையும் இப்பூமியில் உருவாக்கியுள்ள பரமராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். கடும் காற்று பனி தூறலோ நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுதே. ஆகாயத்தில் அடைந்தா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன். எங்கள் சுய தொழில் நிறுவன வேலைகள், ஆசிரிய பணி, அரசு பணி மற்றும் எங்கள் ஊழியங்களில் எங்களுக்கு துணை நின்று எங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வேண்டிய நன்மைகள் யாவற்றையும் செய்து வரும் அருள்நாதரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மைகள் யாவும் உதந்தளித்தாரே வேண்டிய நன்மைகள் யாவும் உதந்தளித்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை மட்டும் நடத்திய நீவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி வேத அறிவிலும் கல்வியிலும் சமுதாய விழிப்புணர்விலும் வளர்ந்திட உதவி செய்து வரும் உத்தமரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் பெற்றோர் பிள்ளைகள் சுற்றத்தார் அனைவருக்கும் நற்சுகம் தந்து சுகவீனங்களில் புதுபலன் கொடுத்து போக்குவரவுகளில் பாதுகாவல் தந்திர உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தீமைகளுக்கோ எல்லா தீமைகளுக்கோ உலகினில் போக்குவரத்தையும் உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காக்க தங்களை ஏறெடுப்பே மாவேறும் நேராய தங்களை ஏறெடுப்பே. கடந்த காலங்களில் எங்கள் மத்தியில் பணி செய்த எங்கள் திருமண்டல பேராயர்கள், எங்கள் போதகர்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள் மற்றும் திருச்சபின் மூப்பர்களை வழிநடத்தி எங்கள் வழிகாட்டிய உமக்கு ஸ்தோத்திரம்.
எத்தனை போதகர்கள் சாட்சிகள் எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்தி இத்தனையாய் கோவை வைத்த நம் கர்த்தனை பாடி தோதி மானமே பாரனை கொண்டாடி தோதி தினமே பாரனை கொண்டாடி தோதி தினமே. வாழ்வழிக்கும் உணவாக உம் திருக்குமாரனை எங்களுக்கு தந்து உடைய பிறப்பு வாழ்வு பாடுகள் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் வழியாய் ஒரு பேருள்ள விசுவாசத்தை வளர்ச்சியும் கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும் இணையாளியும் மீட்பரும் பிரியமத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை நீளும் இவ்வுலகில் துணை இயேசுவே. பின்வரும் சங்கீத தொகுப்பை நாம் முறையே நாம் வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், முது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிழ்ந்தாவதாக. தயவு செய்து உட்காருங்கள். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதலாம் திருமறை பாடம் உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. உபாகமும் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒளிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த
அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். உன் தேவனாகி கர்த்தரை மறவாத படிக்கும். நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகி கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகி கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் திருமறை பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் அவ்வதிகாரமுடைய. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீரளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடிப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்திப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்பது வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. ஒரு அன்பான வேண்டுகோள், ஆண்கள் சைடில் கொஞ்சம் முன்பக்கமாக வர அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் சேர் எடுத்துட்டு முன்னால் வாங்க. பின்னால் கொஞ்சம் சேர் போடப்பட இருக்கிறது, ஏன்னா நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே ஆண்கள் கொஞ்சம் சேர் எடுத்துட்டு நீங்கள் இந்த சைடு கொஞ்சம் கேப் கிடக்கு, அதை கொஞ்சம் கேப் என்ன செய்யுங்க, நிரப்பும் பாரு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று பண்டிகை கீதமான 3 வாலிபர் கீதத்தை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளை
போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோமே. மலையே பனியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோமே. அக்னியே உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோமே. மாய்காலே கோடைக்காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோமே. பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோமே. ஒளியே நீரோளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோமே. மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோமே. மலைகளே கொஞ்சுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோமே. பூமியின் தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோமே. அனைத்து சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோமே. நாட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோமே. மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோமே. கர்த்தரின் ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோமே. நீதிமான்களே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோமே. பரிசுத்தமுள்ள மாளிகைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியோமே. குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாக சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக 11ஆம் பக்கத்தில் உள்ள
பாடல் வழியாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். உலகும் வாழும் செய்தாலும் ஒப்பில் சர்வ வல்லவராய் நம்புகிறேன். அவரொரு பேராமைந்தனுமாய் ஆதி முதலெங்கத்தனுமாய் தவறீரேசு கிறிஸ்துவையும் சந்ததமேயாய் நம்புகிறேன். பரிசுத்தாவி அருளகனாய் படிமேல் கண்ணி மறியிடமாய் உருவாய் நரரவதாரமாய் உதித்தார் எனவும் நம்புகிறேன். பொந்து பிலாத்ததி 14 புகழரு பாடுகளை ஏற்று உந்து சிலுவை அறையுண்டு உயிர் விட்டார் என நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி 3ஆம் தினமதிலே இளந்தோரிடமின்றி நம்புகிறேன். சந்தர மூச்சம் எழுந்தருளே சர்வ வல்ல பரனான எந்தை தன்வல பாரிசமே இருக்கின்றாயன நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரே உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரன சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்தமா பொது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயுண்டன நம்புகிறேன். பாவ மன்னிப்புலகனவும் மரித்தோர் உயிர் தெழுவாரனவும் ஓவா நித்ய ஜீவனுமே உலகனவும் யான் நம்புகிறேன். சுவாமி ஆமே சுவாமி ஆமே சுவாமி ஆமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றினுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நமது விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுப்போம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் மாண்பை தந்தருளும். ஜெபத்திலே
செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். பிரதான மெய்ப்பரே, நீர் தெரிந்து கொண்டு சுதந்திரமாயும் மந்தையின் ஆடுகளாம் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் எங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றியுள்ள வேண்டும் என்று படைப்பாளரே, எம் விளைச்சல் நிலங்களுக்கு தேவையான நல்ல மழையையும் கால சூழ்நிலைகளையும் கொடுத்து எங்களையும் நிலங்களில் எங்களோடு வேலை செய்யும் தொழிலாளர்களையும் போஷிப்பித்துள்ள வேண்டும் என்று எங்களை போஷித்து வழிநடத்துபவரே, எங்கள் திருச்சபையில் ஆசிரியர் பணிபுரிபவர்கள், அரசு ஊழியர்கள், வியாபாரிகள், கட்டிட வேலை செய்பவர்கள் ஆகியோருக்காகவும் அவருடைய பணியின் மூலமாக சமுதாயத்தில் நல்ல பலன்கள் ஏற்படவும் வேண்டும் என்று இயற்கையை ஆள்பவரே, நாங்கள் பயிரிடும் பயிர் வகைகளை ஆசீர்வதித்து அது முளைக்கவும் ஏற்ற காலங்களில் நாங்கள் எதிர்பார்க்கும் நல்ல பலனை கொடுக்கவும் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று உயிரினங்களை படைத்தவரே, எங்கள் ஆடு மாடுகள் மற்றும் வீட்டு பிராணிகளையும் நீர் படைத்த காட்டு மிருகங்களையும் பறவைகள், ஊரும் பிராணிகள் மற்றும் நீர்வாழ் ஜந்துக்களையும் காப்பாற்றியுள்ள வேண்டும் என்று கடன் பாரங்களில் கஷ்டப்படுவோர், குடும்பங்களில் ஒடுக்கப்படுவோர், ஏழைகள், அனாதைகள், அனுதின ஆகாரமற்றோர் மற்றும் வீதியில் விரட்டப்பட்டோர் அனைவரையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று சுகம் தருவோரே, வியாதியாயிருப்போர், மரண தருவாயில் இருப்போர், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோர், தீராத வியாதியில் துன்புறுவோர், மருத்துவ உதவி பெற இயலாமல் வறுமையில் வாடுவோர் அனைவரையும் பாதுகாத்தருள வேண்டும் என்று மனுக்குலத்தை காப்போரே, இயற்கை சீற்றங்களினாலும் போர் மற்றும் கலவரங்களினாலும் பாதிக்கப்பட்டு தங்கள் வீடுகள், உடைமைகள் மற்றும் தங்களுக்கு பிரியமானோரை இழந்து தவிப்போருக்கு ஆறுதலையும் பராமரிப்பையும் அருளி செய்ய வேண்டும் என்று சமாதான பிரபுவே, சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் நீங்கவும் கலவரமற்ற சமுதாயம் ஏற்படவும் வேண்டும் என்று திருச்சபை ஆள்பவரே, எங்கள் சேகரங்களையும் எங்கள் போதகர்களையும் எங்கள் சபைகளையும் சபை ஊழியர்களையும் சபையின் விசுவாசிகளையும் எங்கள் பள்ளிகளையும் பணி செய்யும் ஆசிரியர்களையும் அவர்கள் வளர்ந்து பெருகிட கருணை செய்ய வேண்டும் என்று திருச்சபையின் தலைவரே, தென்னிந்திய திருச்சபையின் 25 திருமண்டலங்களையும் அதன் பேராயர்கள், போதகர்கள், சபை ஊழியர்கள், சுயாதீன ஊழியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும், குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர் பேரர் திரு ரூபன் மார்க் அவர்களையும், எங்கள் பேராயர் திரு GST பனவாஸ் அவர்களையும் மற்றும் எங்கள் சேகரங்களில் முன்னர் பணி செய்த போதகர்கள், சிறப்பாக தற்சமயம் பணி செய்து கொண்டிருக்கும் போதகர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து திருச்சபை வளர்ச்சியில் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று இரக்கமுள்ள தேவனே, உமது கையை திறந்து பூமியை செழிப்பாக்கி சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தி செய்து ஆசீர்வதித்து வருகிறேன். தேவரீர் கிருபை கூர்ந்து செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு சரீர சம்ரட்சணையாகவும் விசேஷமாய் எங்கள் ஆத்மாக்களுக்கு ஞான ஆகாரமாகவும் தேவரீர் ஏற்படுத்தியிருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை போற்றுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது பரம ராஜ்யத்திலே சேர தகுந்தவர்களாக இருக்கும்படி நாளுக்கு நாள் முது கிருபையை அடைந்தேறவும் முது திருச்சபையில் நிலைத்திருந்து பூரணப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு தாழ்மையாய் மன்றாடுகிறோம். அறிவிப்பு ஆண்டவரும் அருள்நாதருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 50வது
தோத்திர பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற வள்ளியமைபுரம் திருச்சபையின் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். பண்டிகையின் முழுமையான நிறைவான ஆசீர்வாதம் நம் எல்லாருடைய வாழ்விலும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லவே மாட்டேங்களே. சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னா நம்ம 50வது தோத்திர பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு காரியம். உண்மையாகவே இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்நாள் மகிழ்ச்சியான நாள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நான் துதிக்க வேண்டும். நேற்று மாலையிலே நடைபெற்ற கூட்டத்திலே நான் கேட்டேன், முதலாவது தோத்திர பண்டிகை கொண்டாடும் போது யாரெல்லாம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட போது 4-5 கரங்கள் உயர்ந்தது. அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே கரங்களை நான் மீண்டும் பார்க்க விரும்புகிறேன். முதல் தோத்திர பண்டிகை கொண்டாடும் போது இருந்தவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். இப்ப கூடுதல் கரங்களை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்காக அவங்கள எழுமிக்க சொல்லுவோமா? முதல் தோத்திர பண்டிகை கொண்டாடுறவங்களை எழுமி நில்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு முழுமையா பார்க்க ஆசையா இருக்கு. வெரி குட். எல்லாரும் நம்ம கைதட்டி அவங்களை உற்சாகப்படுத்துவோமா? வெரி குட், வெரி குட். உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நாங்க பரிசு கொடுக்கணும். மிக மகிழ்ச்சி. உட்காருங்கள். உண்மையாகவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள். முதலாவது தோத்திர பண்டிகை, 10வது தோத்திர பண்டிகை, 20வது தோத்திர பண்டிகை, 30வது தோத்திர பண்டிகை, 40வது தோத்திர பண்டிகை என்று சொல்லி 50வது பண்டிகையும் காண்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து நான் சொல்ல போறேன். நீங்க 100வது பண்டிகையை காண வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும், நான் இந்திய மிஷனரி சங்கத்திலே பணியாற்றும் நாட்கள் எனக்கு நினைவுக்கு வரும். எப்பொழுதெல்லாம் பஞ்சாப் மாநிலத்திற்கு பணித்தளத்துக்கு செல்வேனோ அங்கெல்லாம் மக்கள் உற்சாகமாக அல்லேலூயா சொல்வார்கள். நவான் ஷாகர் என்கிற ஒரு பணித்தளம் இருக்கிறது. அவங்க 3 மணி நேரம் ஆண்டவரை தொழுதுவார்கள். அவர்கள் அல்லேலூயா சொல்றாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோன்றும். யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க பஞ்சாப் அல்லேலூயா? ஆமா, நான் சொல்ல ஒரு முறை சொல்றேன், என் கூட சேர்ந்து சொல்லணும். சரிதானா? ஒரு முறை நான் சொல்றேன், என் கூட முதல்ல நீங்க சேர்ந்துக்கிடலாம். அல்லேலூயா சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா. வடலி விளக்காரங்க ரொம்ப பேர் வள்ளியூர்ல இருந்து வராம இருக்காங்க இந்த கூட்டத்துக்கு. அவங்களெல்லாம் வர வச்சிடணும். ஏன்னா வடலி விளக்காரங்க வள்ளியூர்ல ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன செய்யணும்? வர வைக்கணும்னா நீங்க அல்லேலூயா உற்சாகமாக சொல்லும் போது அவர்கள் எல்லாரும் நம்ம மத்தியிலே வந்திருப்பார்கள். உண்மையாகவே இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். தேவாதி தேவனுக்கு கனம் துதி மகிமை உண்டாவதாக. நான் வள்ளியமைபுரம் சேகரத்திற்கு குருவானவராக பொறுப்பேற்றவுடன் வள்ளியமைபுரம் சேகரம் 50வது தோத்திர பண்டிகையை கொண்டாடுகிறது என்று சொல்லி கேட்டபோது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒருவேளை இந்த நாள்ல இன்னொரு சேகரத்திற்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் ஒத்துக்கொண்டேன் முதலாவதாக. அதுக்கு பிறகுதான் அந்த பண்டிகை இருக்கிறது கேள்விப்பட்டேன். அதை நான் கேன்சல் பண்ணிட்டு எப்படியாவது நம்முடைய பண்டிகை இதே நாளில் நடத்த வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு உங்கள் மத்தியில் இருக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி. 50வது பண்டிகையாக இருக்கிறபடினாலே இந்த பண்டிகை ஆராதனைக்கு பேராயர் அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். நம்முடைய மகாகணம் பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ARGST பர்னபாஸ் ஐயா அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு ஒப்புக்கொண்ட ப்ரோக்ராம் இன்றைக்கு இருந்தபடியினாலே அவர்களுடைய அனுமதியுடன் கன்னியாகுமரி திருமண்டல முன்னாள் பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் AR செல்லையா அவர்களை அணுகிய போது ஐயா அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இந்த நாளின் பண்டிகையிலே நம்மோடு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் நானும் டீமின் என்று சொல்லக்கூடிய இறையியல் மேல் படிப்பு சேர்ந்து படித்தோம். நாங்க 2 பேரும் கொஞ்ச நாள் சேர்ந்து படித்தோம். ஆனா நான் கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் IMSல பொழுது இருந்தேன். ஐயா கம்ப்ளீட் பண்ணி பேராயராகி அவர்கள் பணி நிறைவு செய்து விட்டார்கள். ஐயா நம்மத்திலே வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். சேகரத்தின் சார்பாக ஐயா அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல ஒரு ஆவிக்குரிய பேராயர். அவர்கள் பேராயராக பொறுப்பேற்றது முதல் அந்த திருமண்டலத்தை மிக நல்ல நிலைமைக்கு உயர்த்தினார்கள். ஐயா செய்த ஒரு காரியம் அதிகமாய் தொட்டது. அவர்கள் பேராயராக பொறுப்பேற்றவுடன் அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால்
எந்த ஒரு ஆலயத்திற்கும் அவர்கள் பிரதிஷ்டைக்கு செல்லும் போது அந்த ஆலய கல்வெட்டு கல்லிலே அவங்க பெயர் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். பிரதிஷ்டை செய்யப்பட்டது கன்னியாகுமரி பேராயர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்கிற ஒரே வாசகம் தான் இருக்கும். அவருடைய பெயர் எந்த கல்வெட்டிலும் இருக்காது. அவர்கள் கடைசி வரை அதை காத்து கொண்டார்கள். அவருடைய நல்ல அர்ப்பணிப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர்கள் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். நம்மத்திலே முன்பு பணியாற்றிய 3 குருவானவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெவரன் ஜெபசிங் ஐயா அவர்கள், ரெவரன் விக்டர் ஆரோக்கிய ராஜ் ஐயா அவர்கள், ரெவரன் மேசியா தாஸ் ஐயர் 3 ஐயாவை எழும்பி நில்லுங்க. அவங்களை நாம உற்சாகமாக வரவேற்போம். ஐயா ரெவரன் ஜெபத்தான் சாமியல் ஐயா அவர்கள் 4 பேர் நம்மத்திலே பணியாற்றினார்கள். எல்லாரும் உட்காருங்க. அவங்களுக்கு நம்ம வரவேற்பு கொடுப்போம். கடைசியில் வரவேற்பு கொடுப்போம். நான் உங்களுக்கு அறிமுகம் மாத்திரம் தான் செய்கிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று நம்மத்திலே வந்திருக்கிற நம்முடைய கவுன்சில் மற்றும் திருமண்டலத்திலே மிகவும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து வருகிற குருவானவர்கள் எல்லாருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரெவரன் சுரேஷ்குமார் ஐயா அவர்கள் பணகுடி சேகர குருவானவர், ரெவரன் ஹியூபர்ட் ஐயர் அவர்கள் கண்டிகை பேரி குருவானவர்கள், ரெவரன் கிருபா டேவிட் கள்ளத்தி கிணறு குருவானவர்கள், ரெவரன் அஸ்வின் தெற்கு காடுவெட்டி குருவானவர் அவர்கள், ரெவரன் பிராங்க்லின் மேல இளந்த குளம் குருவானவர், ரெவரன் ராவி ஜோசப் கீரங்குளம் குருவானவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்மத்திலே முன்பு பணியாற்றிய நம்முடைய ஓய்வு பெற்ற குருவானவர் ரெவரன் ஞானதுரை ஐயா அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். எல்லாரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனையினுடைய முடிவிலே அவர்கள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்படும். அதனால கடைசி வரை நீங்கள் எல்லாரும் அமர்ந்திருந்து செல்ல உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனையிலே வள்ளியமேபுரம் சேகரத்தின் பிள்ளைகள் வெளியிடங்களில் இருக்கிறவர்கள், வெளி மாநிலங்களில் இருக்கிறவர்கள் அநேகர் வந்திருக்கிறீர்கள். உங்க எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். விசேஷமாக நம்முடைய சபை ஊழியர்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்ம பாஸ்டேட்ல எத்தனை சபை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொல்லுங்க. 9 சபைகள். சபை ஊழியர்கள் எழுப்பி நில்லுங்க. ஆமா, இவங்க எல்லாம் நல்ல யூனிஃபார்ம் போட்டு ஒயிட் ஷர்ட் நல்ல வேஷ்டி கட்டி மிகவும் அழகாக நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். இன்னும் நல்ல உற்சாகமா கைதட்டி உங்களை வரவேறு. இப்போ அந்த உட்காருங்க. நம்முடைய பண்டிகைக்கான ஆயத்தங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் அதிகமாக தோள் கொடுத்து எல்லா காரியங்களையும் செய்தார்கள். இசை கருவி மெட்டுகிற அருமையான தம்பிக்காக, பிராங்க்லின் சார் மகனுக்காக, நம்ம ஐயராள் மகன் மற்றும் பாடகர் குழுவினர், சபையினுடைய மூப்பர்கள், சபையினுடைய பெரியவர்கள், இப்ப கமிட்டி இல்லாட்டாலும் சபையினுடைய பெரியவர்கள் மிகவும் உற்சாகத்தோடு இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்தார்கள். எல்லாரையும் நான் பாராட்டுகிறேன். எல்லாருக்கும் நான் மிகுந்த நன்றி சொல்லுகிறேன். இந்த வருஷம் 50வது தோத்திர பண்டிகை. அதுக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்லலாம்? பொன் விழா, கோல்டன் ஜூபிலி. இது கோல்டன் ஜூபிலி. வேதத்திலே ஜூபிலி இயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமானது. 50 ஆண்டு, ஒரு பெரிய நிறைவான ஒரு ஆண்டு. நான் யோசித்தேன், 50வது ஆண்டு பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய சேகரத்திற்கு ஏதாவது திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும். பாஸ்டேட் கமிட்டி நம்ம உட்கார்ந்து பேசி சில முடிவுகளை எடுக்கலாம். இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நானே யோசித்தேன். நான் யோசிக்கும் போது எனக்கு ஒரு 3 காரியங்கள் என்னுடைய மனதிலே தென்பட்டது. அதை உங்களுடைய ஜெபத்திற்காக நான் வைக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே அதை நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை போன வருஷமே அதை நம்ம திட்டம் பண்ணியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை. இது 50வது பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் இந்த பண்டிகையை முன்னிட்டு வள்ளியமேபுரம் சேகரத்தில் நாம் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்த போது கடவுள் எனக்கு கொடுத்த 3 காரியங்கள். நான் யோசித்து ஜெபித்த போது ஆண்டவர் கொடுத்த 3 காரியங்கள். முதலாவது, 50 பேருக்கு நம்ம ஞான ஸ்நானம் கொடுக்கணும். 50 பேர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்தி இந்த வருஷத்திலேயோ நம்ம ஞான ஸ்நானம் முடியுமா முடியாதா? முடியும் சொல்றவங்களாம் கை வைத்துங்க பார்க்கலாம். 9 சபைகள்ல இருந்து வந்திருக்கோம். கொஞ்சம் பேருக்கு தான் விசுவாசம் இருக்கிறது. சார், வள்ளியமேபுரம், சகாயபுரம், பாம்பன்குளம், என்ன மடப்புறம், ஒவ்வொரு ஊரில் உள்ளவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு சபை மக்களும் நீங்க ஊழியம் செய்யணும். இந்த வருஷத்துல ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்து புதிய ஆத்துமாக்களை திருச்சபைக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் இந்த பண்டிகையினுடைய பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். வந்தோம், பந்தல் போட்டதும் பண்டிகை கொண்டாடணும் அப்படியோடு நின்று விடக்கூடாது. நாம் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். 50வது ஆண்டு 50வது பண்டிகையை கொண்டாடுகிறபடினாலே
50 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கே ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்களா? இனிமையா ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, எங்களுடைய சேகரத்திற்கு 50 புதிய ஆத்துமாக்களை தாரும். 50 பேர் ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையின் அங்கங்களாக சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பாரத்தோடு முதலாவது ஜெபிக்க வேண்டும். சரிதானா? நம்பர் 1. நம்பர் 2, இரண்டாவது என்னவென்றால், நம்முடைய திருச்சபையிலே தேவையோடு இருக்கிற மக்கள் அதிகம் பேர் இருக்கலாம். நான் எல்லா சபையும் சந்திக்கல. மடப்புறம் ஒரு நாள் போயிருக்கிறேன். நான் ஆராதனைகளிலே பங்கெடுக்கவில்லை. ஆனாலும் தேவையோடு மக்கள் இருப்பார்கள் என்கிற ஒரு எண்ணம் என்னுடைய மனதிலே இருக்கிறது. அதனாலே நான் யோசித்தேன், இந்த ஆண்டிலே கர்த்தருக்கு சித்தமானால் 50 பேருக்கு, நம்முடைய சேகரத்தை சேர்ந்த 50 பேருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நலத்திட்ட உதவிகள், அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான உதவிகள் 50 பேருக்கு செய்ய வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கிறது. நம்முடைய குருவானவரிடத்திலே பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஊழியர்களிடத்திலும் 1-2 பேரிடத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். 50 பேருக்கு உதவி செய்யணும். ஒருவேளை ஒருவருக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தால் அவருடைய வாழ்க்கை தரம் உயரும் என்றால் அவர்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். இன்னொருவருக்கு ஒரு ஆடு வாங்கி கொடுத்தா உதவி செய்யலாம்னா ஆடு வாங்கி கொடுக்கலாம். ஒருவருக்கு கல்வி உதவி கொடுக்கலாம். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம கஷ்டப்படுறவங்க நம்ம பாஸ்டேட்ல ரொம்ப இருக்கலாம், அவங்களுக்கு கல்வி உதவி கொடுக்கலாம். சிலருக்கு மருத்துவ உதவி, வாழ்க்கை முழுவதும் கிரானிக் டிசீஸ்னால, வாழ்நாள் முழுவதும் வியாதியினாலே கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். சிலருக்கு வாழ்க்கையில கடைசி வரை மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய திருச்சபைகளிலே. ஆகையால் அவர்களுக்கு உதவி செய்யலாம். அப்படி 50 பேரை தெரிந்தெடுத்து ஒருவேளை அப்படிப்பட்ட தேவையோடு இருக்கிறவர்கள் இருப்பார்கள் என்றால் நீங்க அப்ளிகேஷன் ஒன்று எழுதி உங்களுடைய சபை ஊழியரிடத்தில் கையொப்பம் வாங்கி நீங்கள் குருவானவரிடத்தில் ரெவரண்ட் ஆம்ஸ்டன் அழகராஜ் ஐயா அவரிடத்தில் கொடுக்க அன்பாய் கேட்கிறேன். பாஸ்டேட்ல நிதி கிடையாது, டயசிஸ்ல இருந்து வாங்க முடியாது, நாம் தான் செய்ய வேண்டும். 50வது பண்டிகையை கொண்டாடுகிற சேகர திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டும். நானும் என்னால் முடிந்த அளவு முயற்சி எடுக்கிறேன். நாம் அனைவரும் இணைந்து 50 பேருக்கு, நம்முடைய சேகர எல்கைக்குட்பட்ட 50 பேருக்கு இந்த ஆண்டிலே உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஜெபியுங்கள். ஒருவேளை உதவியை நீங்கள் கொடுக்க முன்வருவீர்கள் என்றால் ரொம்ப சந்தோஷம். அதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சொல்லும் போது நீங்கள் அந்த உதவியை செய்ய முன் வரலாம். முதலாவது என்ன திட்டம் சொன்னேன் சொல்லுங்க? 50 பேருக்கு ஞான ஸ்நானம், 50 புதிய விசுவாசிகள். இரண்டாவது என்ன? 50 பேருக்கு உதவி. மூன்றாவது என்னவென்றால், நமது 50வது தோத்திர பண்டிகையை கொண்டாடும் போது வள்ளிமபுரத்தில் என்ன தேவை என்று சொல்லி யோசிக்கும் போது, ஏற்கனவே சபை மூப்பர்கள் என்னிடத்திலே ஒரு தேவையை சொன்னார்கள். ஐயா, சீக்கிரமாக கோபுரம் கட்ட வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். நான் அதை கண்டிப்பாக செய்வோம் என்று சொல்லி நான் சொன்னேன். அதற்கான முயற்சிகளை நாம் விரைவில் எடுக்க போகிறோம். அதற்கு முன்னால ஒரு காரியம் செய்தால் நல்லா இருக்கும், அல்லது அது செய்யும்போது சேர்த்தோ அல்லது அதோட நம்ம இணைந்தோ செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். என்னவென்றால், பொன்விழா நூற்றாண்டு ஒரு சபா மண்டபம், பொன்விழா நூற்றாண்டு அல்ல பொன்விழா ஞாபகார்த்த சபா மண்டபம், ஒரு பாரிஷ் ஹால் இந்த பக்கத்திலே கட்டுவோம் என்றால், நம்முடைய ஆலயத்திலே திருமணங்கள் நடக்கும்போது நீங்க வள்ளியூர்ல போய் மண்டபம் பிடிக்க வேண்டாம், ரிசப்ஷனை இங்கே வைத்து விடலாம். அது நமக்கு பேர் உதவியாக இருக்கும். இதையும் சபை மக்கள் அநேகர் அதை வரவேற்றார்கள். நான் ஆண்டவருக்கு நீங்களும் கைதட்டுறதை பார்க்கும்போது நீங்களும் அதை ஆமோதிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பக்கத்தில் சுத்தம் பண்ணிட்டு ஒரு சபா மண்டபம், பாரிஷ் ஹால், நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் நடக்கும். அதோடு கூட நம்முடைய கோபுரம் கட்ட வேண்டும். மடப்புறம் சபையில் கோபுரம் கட்டப்பட்டு விடுகிறது. இவ்விதமான முன்னேற்ற திட்டங்கள் எல்லாம் மூன்றாவது நோக்கத்தில் வந்துடுது. அது மற்ற சபைகளில் பாம்பன் குளத்தில் இருக்கலாம், வேற ஏதாவது சபைகளையும் தேவைகள் இருக்கலாம். முக்கியமாக 3, 50 பேர், 50 புதிய விசுவாசிகள், 50 பேருக்கு நலத்திட்ட உதவிகள், 50வது பொன்விழா ஆண்டு சபா மண்டபம், பொன்விழா ஆண்டு மண்டபம் ஒன்று கட்டப்பட வேண்டும். இதற்காக நாம் ஜெபிப்போம். இந்த காரியங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் நிறைவேற்றப்படட்டும். அதை நாம் ஜெபத்தில் வைக்கும் போது கர்த்தர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக நிறைவேற்றுவாராக. தேவாதி தேவன் இந்த பண்டிகை நாட்களிலே நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பிள்ளைகளே, ஒரு சில அறிவிப்புகள்.
இந்த ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனை முடிந்தவுடன் நம்முடைய பேராயர் ஐயா அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்படும். ஆகவே சற்று நேரம் அமர்ந்து செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட வருகை தந்திருக்கிற எல்லா குருவானவர்களுக்கும் வரவேற்பு கொடுக்கப்படும். ஆகவே திருச்சபை மக்கள் பந்தலிலே நீங்கள் அமர்ந்து செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மாத்திரமல்ல, ஆலய ஆராதனை முடிந்தவுடன் ஆசீர்வாத தட்டு ஏலமிடப்படும். உற்சாகமாக ஏலம் எடுக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதே போல படைத்திருக்கிற பொருட்காணிக்கைகள் ஏலமிடப்படும். உற்சாகமாக ஏலம் கேட்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு 7:30 மணிக்கு நம்முடைய ஆலய வளாகத்திலே வைத்து பல்சுவை நிகழ்ச்சி, திருமண்டல வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக பல்சுவை நிகழ்ச்சி நடைபெறும். நீங்கள் எல்லாரும் அதில் பங்கு பெற ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்மத்திலே வந்திருக்கிற ஜெபத்தான் சாமுவேல் ஐயா அவர்கள் ஒரு சிறப்பு பாடல் பாட விரும்புகிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஒரு சிறப்பு பாடல் பாட கேட்போம். இந்த பாடல் 150வது சங்கீதத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடலில் 3 கவிகள். இது கிராமிய பாடல், அற்புகால ஸ்தோத்திர பண்டிகை பாடல்கள். வள்ளியமாள்புரம் சேகரம் 50வது அற்புகால ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடுகின்ற அனைத்து திருச்சபை மக்களுக்கும் இந்த பண்டிகைக்காக பல்வேறு இடங்களில் வருகை தந்திருக்கிற அன்பு உள்ளங்களையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தங்களுடைய அன்பு கரங்களில் காணிக்கைகளை ஏந்தி படைத்து இந்த ஆசீர்வாதங்களை பெற இருக்கின்ற மக்கள் உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேல் மக்கள் 7 வாரத்தின் சேர்ப்பின் பண்டிகை 7/7/49, அடுத்த நாள் 50வது நாள் பெந்தைகோஸ்தை பண்டிகை. பெந்தைகோஸ்தை என்பது ஒரு சேர்ப்பின் பண்டிகை, நிறைவு நாள். அகிலமெங்கும் இருக்கின்ற யூத மக்கள் தங்கள் கரங்களில் காணிக்கைகளை ஏந்தி எருசலேமுக்கு செல்லும் போது தேவ ஆவியானவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். இதை உணர்ந்த தூய ஆவியானவர் நம் அருள்நாதர் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அன்று சீடர்கள் காத்திருந்த போது பெந்தைகோஸ்தை பண்டிகையிலே உலகம் முழுமையின் ஆசீர்வாதத்திற்காக தேவ ஆவியின் அருள் ஊற்றப்பட்டது. உங்கள் கரங்களில் இருக்கிற காணிக்கைகளையும் பொருட்காணிக்கைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து 84ஆம் சங்கீத 7ஆம் வார்த்தையின்படி நீங்கள் பலத்தின் மேல் பலனடைய, கிருபையின் மேல் கிருபையடைய, இரக்கத்தின் மேல் இரக்கமடைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய அன்பு பேராயர் அவர்கள் தமிழ்நாடு இறையல் கல்லூரியிலே நான் பிடி நிறைவாண்டு படிக்கும் போது அவர்கள் முதலாண்டு அவர்கள் MA படித்தார்கள். அவர்களை நல்ல நண்பர், அவர்களை நான் என்னுடைய ஆயுஷ் நாட்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பிற்காக சேகர குருவானவருக்கும் சேகர தந்தை அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். 150வது சங்கீதம். ஓ ஒய்யா ஒய்யார ஒய்யா, ஓ ஒய்யா ஒய்யார ஒய்யா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே. பரிசுத்த ஆலயத்தில் தரிசித்த ஆண்டவர, பரிசுத்த ஆலயத்தில் தரிசித்த ஆண்டவர, வல்லம வழங்கும் வான விரிவினிலே ஆராதிங்க, வல்லம வழங்கும் வான விரிவினிலே ஆராதிங்க, நல்லவர காக்கா குருவி பறவைகளோடு நம்ம வல்லவர வாழ்த்திட வாங்கும் மிருகங்களோடு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே. பூரணர வாழ்த்திடவோர் காரணம்தான் வேணுங்களோ, பூரணர வாழ்த்திடவோர் காரணம்தான் வேணுங்களோ, வயிறார திண்ணறதுக்கு காரணம் வேறு சொல்லணுங்களோ, வயிறார திண்ணறதுக்கு காரணம் வேறு சொல்லணுங்களோ, செயல்படுகிற கடவுளாக இருப்பதற்காக அவரை உயிருள்ளவர பாடுங்க ஐயா அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே.
தம்பூரோட நடனத்தோட ஓசையுள்ள தாளத்தோட தம்பூரோட நடனத்தோட ஓசையுள்ள தாளத்தோட யாழோடும் குழலோடும் போடுங்கய்யா சிங்கி தாளம் யாழோடும் குழலோடும் போடுங்கய்யா சிங்கி தாளம் கும்மி ஆட்டம் கோலாட்டம் வீரசிலம்பாட்டம் ஆடி கும்மாளமா ஆராதிச்சி பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே ஆண்டவருக்கு அல்லேலூயா அல்லேலூயாவே ஓவையா ஒய்யர ஒய்யா ஓவையா ஒய்யர ஒய்யா. செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதம் 367 பாடுவோம். கீதம் 367 பாடுவோம். ஸ்தோத்திர பண்டிகை ஆசரிப்போமே. யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். கடவுளே பாயிருக்கு கனமழை பெய்வித்தாரே காங்கையால் காதிவாளம் கனிக்கவும் உய்வித்தாரே காங்கையால் காதிவாளம் கதிக்கவும் உய்வித்தாரே ஸ்தோத்திர பண்டிகை ஆசரிப்போமே. நெஞ்சத்தில் தெய்வ அன்பாம் நிதி நிகழ்வீதை பெய்து நித்திய சமாதானம் நிறுவ விண்ணப்பம் செய்து நித்திய சமாதானம் நிறுவ விண்ணப்பம் செய்து ஸ்தோத்திர பண்டிகை ஆசரிப்போமே. காணிக்கை படைக்கின்ற பொழுது 2 வரிசையாக வருக. ஆண்கள் ஒரு பக்கமாகவும் பெண்கள் ஒரு பக்கமாக நீங்கள் வர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வரிசையாக நீங்கள் வந்து காணிக்கை செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மிக தந்தா துதிப்போமே. பொய்யாரத்து சியோனே மெய்யாக களி கூர்ந்தினேன். ஒரு பக்கமாக ஆண்களும்
இன்னொரு பக்கமாக பெண்களும் வர உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பின்னாக இருந்து ஆண்களும் பெண்களும் வரிசையாக முன்னே வந்து காணிக்கை படைக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கையை குப்பி துதி செய்குவையே கொள்ளுவையே நாமும் தந்தானே துதிப்போமே. கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. இன்னும் முன்னே சுனமாரி ஒட்டேதுமை என்னும் நன்மை இன்னும் முன்னே சுனமாரி ஒட்டேதுமை தந்தானே துதிப்போமே. சுத்தாங்கத்து நச்சவையே உன்னை மூச்சாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்கத்து நச்சவையே சத்து குலை துணை சத்தியாக தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம் சத்து குலை துணை சத்தியாக தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம் தந்தானே துதிப்போமே. துரம் திரிந்த சியோனே உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி துரம் திரிந்த சியோனே ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து இளையத்தன் மணவாட்டியாக்கினது என்னை. ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து இளையத்தன் மணவாட்டியாக்கினது என்னை தந்தானே துதிப்போமே. சிங்கார கன்னிமாரே அலங்கார கும்மியடி படித்து சிங்கார கன்னிமாரே அங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி எட்டி படிந்து அங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி எட்டி படிந்திடும் தந்தா துதிப்போமே. சபையாரே கவி பாடி தந்தா துதிப்போமே. 393 ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். ஞான ரட்சகர் நாதர் நம்மை ஞான ரட்சகர் நாதர் நம்மை இந்த நாள் வரை ஞாலமதின் காத்தார் புகழ் ஆனந்த ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனைவர் பாடிடுவோம். கானம் வளர் செங்கோல் அரசி தளராதுலக்கி தானவராம் எங்கள் ரட்சகர் இயேசுநமை எங்கள் ரட்சகர் இயேசுநமை வெகு இரக்கம் கிருபையுடன் ரட்சித்ததால் புகழ் ஆனந்த ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனைவர் பாடிடுவோம். உந்து
மாருடமதினில் மாறில் வெகு மோச கஸ்திகள் தன்னையுழல தந்து நமக்கு உடை உணவோம் தந்து நமக்கு உடை உணவும் வெகு தயவுடன் இயேசு காத்ததினால் புகழ் ஆனந்த ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனைவர் பாடிடுவோம் பஞ்சம் பசிக்கும் வெகு கொடும் பால் கொள்ளை நோய் தோஷத்திற்கும் தஞ்சர சக கவித்து நமை தஞ்சரட்ச கவித்து நமை நீ தரைதனில் குறைதன் காட்சியதால் புகழ் ஆனந்தமே தேயா தேயா அகமகிழ்ந்தனைவரும் பாடிடுவோம். 394 இந்நாளுமே துதிப்பார் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னத நாம் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நாம் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாதே என்னாலுமே துதிப்பார். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தாலும் பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை என்னாலும் நீ துதிப்பார். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை நித்த முனை மூடி சுட்டினதுமன்றி நித்த முனை மூடி சுட்டினதுமன்றி நித்தியமான ஜீவனை மீட்டதால் என்னாலும் நீ துதிப்பார். நன்மையாலும் வாயை நீரைத்தாரே புத்தியா நன்மையாலும் வாயை உன்வாயது கழுகை போல் பலன் கொண்டு உன்வாயது கழுகை போல் பலன் கொண்டு ஒங்கும் இளமை போலாகவே செய்ததால் என்னாலும் நீ துதிப்பார். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்துக்கும் சாமி பயமுள்ள மேலவரருள் சாமி பயமுள்ள மேலவரருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது என்னாலும் நீ துதிப்பார். மன்னிப்போ மாட்சிமையா மாதேவனருளும் மன்னிப்போ மாட்சிமையா எண்ணு வாயோ கிழக்கு
இறங்கானோ தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினால் எந்த வேளையும் அவரோடு தங்கினால் ஏற்றி பாராட்டியை தூக்கி சுமப்பாரே என்னாலும் துதிப்பார் என்னாத்துமாவினி என்னாலும் துதிப்பார். 191 ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேச்சு நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேச்சு போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோர் சாட்சுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோ பூதலத்துள்ளோ சாட்சுதற்கரிய ஆண்டவமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள்வ அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை காக்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை காக்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள்வ அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து இந்நாள்வ அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவர் முடிசூட்டும் ஆண்டவமே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள்வ அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை
கரங்களில் உள்ள ஆராதனை முறையிலே 15வது பக்கத்தை திருப்பிக் கொள்வோம். பின்வரும் ஜெபத்தை நான் சொல்ல நீங்களும் பின்வாங்கி சொல்ல அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, இந்த வருஷத்தில் தேவரீர் எங்களுக்கு அருள் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் அதிக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமாய் தேவரீர் மனுக்குலத்தை விருத்தியடை செய்து எங்கள் மந்தையை காப்பாற்றி பூமி ஏற்ற காலத்தில் தன் பலனை தருவதை கிருபை செய்ததற்காக கிருபை செய்ததற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நன்மைகளை நாங்கள் நினைவுகூர்ந்து நீர் அருளிச் செய்த ஒரு பாகத்தை கொண்டு வந்து சந்தோஷம் நிறைந்தவர்களாய் தேவனுக்கே மனதார சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே வரப்போகிற வருஷத்திலும் எங்களை ஆசீர்வதித்தருள இந்த காணிக்கைகளை படைக்கிற நாங்கள் எங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் உமக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை உண்மையுள்ளவர்களாய் சேவிக்கும்படி தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா கனமும் மேன்மையும் மகிமையும் என்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். பூமியில் தானியத்தை விளைவித்து நன்மையால் வருஷத்தை முடிசூட்டுகிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் விதைத்த விதையை நீர் ஆசீர்வதித்து நல்ல பலனை தந்திருந்த கிருபைக்காக உமக்கு மிகுந்த தாழ்மையாய் தோத்திரம் செலுத்துகிறோம். இம்மையில் எங்களை போஷிப்பதற்காக இத்தானியம் எங்கள் களஞ்சியத்தில் சேர்க்கப்பட தேவரீர் கிருபை செய்து போல சேர்க்கப்பட அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். சபையார் தயவு செய்து உட்கார்வோம். இப்பொழுது நம் மத்தியில் வந்திருக்கிற மகாகணம் பேராயர் அவர்களுக்கும் குருமாருக்கும் சந்திப்பு கொடுக்கப்படும். இந்த ஆசீர்வாத தட்டும் ஏலம் விடப்படும். அதனால எல்லாரும் உட்கார்ந்துருங்க. உங்க எல்லாருக்கும் டீ வடை உங்களுக்கு கொடுக்கப்படும். தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே அன்னை மாறி சுதனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னுரை நூற்படியில் திறந்தோனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. இப்பொழுது ஏலம் விடப்படும். பிறகு சந்திப்பு முடிஞ்ச பிறகு எல்லா பொருட்களும் ஏலம் விடப்படும். இந்த ஆசீர்வாத தட்டு 50வது பண்டிகையில் ஆசீர்வாத தட்டு ஏலம். எல்லாரும் உற்சாகமா கேட்கணும். சரிதானா? நானே விட போறேன். ஆசீர்வாத தட்டு கோவில் ஏலம் 1000 ரூபாய். இதுல விலை மதிக்க முடியாத பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. வேதாகமத்திற்கு விலையே கிடையாது.
பிறகு 2 சாரி இருக்கிறது, பழ வர்க்கங்கள் இருக்கிறது, இனிப்பு வகைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. பழம் இருக்கிறது, இனிப்பு இருக்கிறது, சேலை இருக்கிறது, எல்லாத்துக்கும் மேல விலை மதிப்பு மிக்க வேதாகம் இருக்கிறது. இது 50வது வருஷம், அதனால நல்லா கேட்கணும். 2 பட்டு சேலை இருக்கிறது, அதனால நல்லா கேட்கணும், ஞாபகமா வைக்கலாம். 50வது வருஷத்துல நான் ஏலம் எடுத்தேன்னு சொல்லிட்டு, சரிதானா? ரைட். கோயில் ஏலம் 1000 ரூபாய், 10,000 10,000 ரூபாய், 10,000 நீங்க தானே ஐயா? 10,000 ரூபாய். 50வது வரணும், 50வது பண்டிகை 50,000 வரணும். கோயில் ஏலம் 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 15,000 ரூபாய். கேளுங்க பிராங்க்லின் சார், கேளுங்க தங்கராஜ் சார் எல்லாம் கேளுங்க. ஆமா, 15,000 ரூபாய். 50 வரணும், 15 தான் வருது, 15 தான் வருது, 50 வரணும். 20,000 ரூபாய், 20,000 ரூபாய். 50வது தோத்திர பண்டிகை ஆசீர்வாத தட்டு, 50வது தோத்திர பண்டிகை ஆசீர்வாத தட்டு, 20,000 ரூபாய், 20,000 ரூபாய். ஸ்டீஃபன் சார் எல்லாம் கேட்கலாம், ஆல்பர்ட் சார் எல்லாம் பெரியவர்கள் கேட்கலாம். 20,000 ரூபாய். வேகம். 20,000 ரூபாய். பெண்கள் கேளுங்க. டீச்சர் மர்சி டீச்சர்லாம் கேளுங்க. 20,000 ரூபாய். சேகரத்தினுடைய ஆசிரியர்களும் இந்த ஆராதனையில் பங்கு பெறுறாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் கேட்கலாம். 20,000 ரூபாய். 20,000 ரூபாய் கேட்கறீங்களா? வேற 20,000 ரூபாய் நான் விட போறேன். 50வது பண்டிகை, அதனால இது ஒரு ஆசீர்வாதமான பண்டிகை. 20,000 ரூபாய் விட போறேன். 20,000 ரூபாய். ஆமா, 22,000 ரூபாய். 22,000 ரூபாய். 22,000 ரூபாய். 22,000 ரூபாய். ஆசீர்வாத தட்டு 22,000 ரூபாய் விட போறேன். 22,000 ரூபாய் ஒரு தரம். 23,000 ரூபாய். 23,000 ரூபாய். 23,000 ரூபாய் ஒரு தரம். 23,000 ரூபாய் ஒரு தரம். 23,000 ரூபாய் 2 தரம். 23,000 ரூபாய் விட போறேன். 23,000 ரூபாய் 3 தரம். முன்னாலே வாருங்கள், நாம் நமது ஐயா அவர்கள் ஜெபித்து தூக்க முடியாது. 2 பேர் 3 பேர் வரணும். இந்த தட்டை தூக்க முடியாது. ஏலம் கேட்டவங்க முன்னாடி வாங்க. டாக்டர் ஏஆர் செல்லையா அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடையை நம்முடைய ரெவரண்ட் வேதன் பையா அவர்கள் போர்த்தி அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். அதே போல பலத்தட்டை நம்முடைய சபை ஊழியர், அதாவது வடலி விலை மற்றும் தெற்கு வள்ளியூர் சபை ஊழியர் பிராங்க்லின் சார் அவர்கள் வந்து கொடுப்பார்கள், பலத்தட்டை கொடுப்பார்கள். அதே போல நம்ம மத்தியிலே வந்திருக்கிற முன்னாள் பணி செய்த ரெவரண்ட் ஜெபத்தான் சாலமோன் ஐயா அவர்களுக்கு, அதாவது நம்முடைய மூப்பர் அல்பர்ட் சார் அவர்கள் முன்பாக வந்து இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். பணி செய்த ரெவரண்ட் ஞானதுரை ஐயா அவர்களுக்கு பிராங்க்லின் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். நம்ம மத்தியிலே முன்னால் பணி செய்த அருமையான போதக பிதாக்களை நாம் கௌரவப்படுத்த இருக்கிறோம். ரெவரண்ட் ஜெபத்சிங் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நாம் கௌரவப்படுத்துவோம். அவர்களுக்கு தங்கராய் சார் உக்கரங்கோட்டையிலே சேகர தலைவராக இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். அம்மாவும் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் நாம வாழ்த்தி அவர்களை வரவேற்கிறோம். ரெவரண்ட் விக்டர் ஆரோக்கியராஜ் ஐயா முன்னாள் பணி செய்த குருவானவர், அழகிய பாண்டவரத்தின் சேகர தலைவர், அவர்களுக்கு நம்முடைய சபை சார்ந்த மிஸ்டர் செல்வராஜ் சாலமோன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ரெவரண்ட் முன்னாள் பணி செய்த அருமையான ஐயா ரெவரண்ட் மேசியாதாஸ் ஐயா அவர்களுக்கு
அவர்கள் கேடிசி நகர் திருச்சபையிலே தற்பொழுது பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சபையை சார்ந்த மிஸ்டர் ஜெயக்குமார் பண்டிதாஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். ஐயரமாவும் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நம்முடைய திருச்சபை சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். பனகுடி சேகரத்தின் தலைவர் ரெவரண்ட் ஸ்ரேஷ்குமார் ஐயா நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய சபையை சார்ந்த மிஸ்டர் சுந்தர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். கண்டிகை பேரின் சேகர தலைவர் ரெவரண்ட் கியூபர்ட் அவர்களுக்கு நம்முடைய மடப்புறம் சபை ஊழியர் மிஸ்டர் ஸ்டீபன் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். காவல் குணரு சேகர குரு ரெவரண்ட் கிருபா டேவிட் அவர்களுக்கு நம்முடைய சபை ஊழியர் ஜோசப் பால் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். ஜோசப் பால் சார் அவங்க இல்லைன்னா பென்சா அவங்க சார் போட்டு ரெவரண்ட் அஸ்வின் ஐயா அவர்கள் தெற்கு காடுவெட்டியிலே சேகர தலைவராக இருந்து பணி செய்கிறார்கள். ஐயரமான மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்களுக்கு அல்பர்ட் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். நம்ம மத்தியிலே மேல இழந்த குலவின் சேகர தலைவர் ரெவரண்ட் பிராங்க்லின் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய சபையை சார்ந்த மேல்சன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். கீரன்குளம் சேகர குரு ரெவரண்ட் ராபி ஜோசப் அவர்களுக்கு தங்கராய் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார்கள். அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நம்முடைய சேகர குரு ஐயா அவர்களுக்கு நம்முடைய சபையை சார்ந்த மடப்புறம் சபை ஊழியர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி ஆண்டுடைய கிருபையினால் அனைத்தும் நேர்த்தியாக நடைபெற்று வள்ளியூரில் வசிக்கும் திரு ஜெயராஜ் அவர்கள் நம்முடைய பேராயர் அவர்களுக்கும் மற்றும் குருக்களுக்கும் பொன்னாடை அணிவிக்க விரும்புகிறார்கள். இப்பொழுது அவர்கள் அணிவிக்கிறார்கள். கீபோர்டு வாசித்த சகோதரர் ஜெஸ்லின் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அதே போல இசைக்கருவி மீட்டின பால் டிராவிட்டுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். கௌரவப்படுத்துவார்கள். அல்பர்ட் சார் அவர்களுக்கு ஸ்டீபன் சார் மடப்புறம் சவலியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தங்கராய் சாருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார் நம்முடைய சேகர தலைவர். விக்டர் ஆரோக்கியராஜ் அவர்கள் ஸ்டீபன் சாருக்கு இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ஆல்பர்ட் சாருக்கு நம்முடைய பனகுடி சேகர தலைவர் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். நம்முடைய சபை ஊழியர் வள்ளியமைபுரத்தின் சபை ஊழியருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். கௌரவப்படுத்துகிறார்கள். மிகுந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய சேகரத்தின் 50வது தோத்திர பண்டிகை நீ சிறப்பாய் நடத்தி தந்தீர். உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம்.
எல்லா ஆயத்தங்களிலும் கூட இருந்தீர். ஊழியர்கள், திருச்சபை மக்கள் விசுவாசத்தோடு உழைக்கவும் ஆண்டவரே பிரயாசப்படவும் நீ துணை புரிந்தீர். இயற்கையை சாதகமாக மாற்றி தந்தீர். மக்கள் முழு உள்ளத்தோடு ஆர்வத்தோடு காணிக்கை படைக்க உதவி செய்தீர். நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.